இருக்கிறியான்னு பார்த்தேன். அடவையா என்றா நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். என்றா நக்காலா இல்லைங்கய்யா, ஊருக்கே நீ சொல்றவங்க நீங்களே இப்படி மாடலாம் மாறாம வெள்ள வேட்டி வெள்ள தண்ணி நியாயம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னடா சொன்ன? இந்த ஊரை விட்டு உன்னை 17 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். ஐயா மன்னிச்சிருங்கய்யா. உனக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். வேட்டி என்பது தமிழரின் பாரம்பரிய உடை. அதாவது நம்ம முன்னோர்களே வேட்டி பாரம்பரிய உடைய போட்டாங்க. காட்டேரியில தமிழ்நாடு வந்தாங்க வேட்டியை போட்டாங்க. ஓ வெட்டி இவ்வளவு விஷயம் இருக்காயா? தெரியாம கிடையாது, மன்னிச்சிருங்க. ரொம்ப வெயிலா இருக்கா? ஆரம்பிச்சேங்களா? என்னடா சொன்னா? ஒண்ணுங்கய்யா, போன வாரம் உங்க பிறந்தநாள காக்கா உங்க மேல அதிகம் பண்ணிட்டு நீங்க தானையா மரத்தை எடுக்க சொன்னீங்க. ஒரு காக்காக்காக இவ்வளவு பெரிய ஆரம்பத்தை எடுத்து சொல்லிட்டானா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு வழி வேணும். என்னால ஊரை சுத்தி 15,000 மரங்களை நடக்கணுங்க. சரிங்கய்யா, நடக்கும். இங்க வழக்கமா செம்பு இருக்குமா எங்களா? ஐயா ஒண்ணுங்கய்யா, சொம்பு ரொம்ப அடி வாங்கிடுச்சியா. என்னடா வழி? என்னடா சொன்னா? ஐயோ போன வாரம் நீங்க பண்ண சமையல் நல்லா இல்லைன்னு பண்ணையாரமா உங்க தலையில செம்பை மட்டும் கொட்டிட்டாங்க. அதனால செம்பு பிஞ்சிருச்சியா. எனக்கு இவ்வளவு ஊர் பக்கத்துக்கு நேரே நீ சொல்லுவா? எனக்கே என்ன? ஐயா மன்னிச்சிருங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இவங்க தான் பிராது கொடுக்க வந்தவங்க. நீயா பிராது கொடுக்க வந்தவனா? யார் மேல பிராது கொடுக்க வந்திருக்கேன்? என் மகன் மேல தான் பிராது கொடுக்க வந்திருக்கேன். மகன் என்னடா தப்பு பண்ண? அவன் மேல பிராது கொடுக்க வந்திருக்காங்க. விவசாய நிலத்தை என் மகன் வித்துட்டான். என்னடா சொல்ற? நீ பெருசு ஒண்ணுமே புரியலா. கமிட்டி வைக்க பெருசுப்பா. ஐயா நாட்டாமையா, இவனோட மகன் பாட்டேன் கூட்டேன் உப்பாட்டேன்னு சொல்லி இவனோட விவசாய நிலத்தை வித்துட்டானா. அதை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டாங்க. நான் என்னடா செய்ய முடியும்? ஆச்சரியா விட்டாரு. அவர்கிட்ட பேச ஐயா வணக்கம் வணக்கம் உட்காருங்க. விவசாயிகளை பத்தி யாருக்கும் வயல் வேண்டாம்னு சொல்றாங்க. வயலே இல்லாட்டி நம்ம எங்கடா போய் சாப்பிடுறது? அது ஆசிரமலையா சொல்றது சரிதானே. ஏழு என்ற பேர்ல பணக்காரங்களுக்கு கட்ட விவசாய நிலத்தை வித்தா எப்படியா விவசாயம் பெருகும்? அடுத்து தென்னந்தோப்புகளை அழிச்சு அதே இடமாக்கி காடுகளை அழிச்சு அதே காசாக்குனா அடுத்த தலைமுறைக்கு எப்படியா நீரும் காற்றும் கிடைக்கும்? ஆச்சரியா உங்களுக்கு தெரியுமா? எங்க அக்கா மகன் சோம கொடு வந்தான், ஆள் கொடு வந்தான். அவனை ஓட ஓட விட்டு வரணுங்களா? நல்லா புத்திசாலித்தனமா சொல்லிட்டு போங்க. நீ ஏண்டது என்னடா ஊர் மக்கள்கிட்ட போய் நாட்டவன் நல்லவரு வல்லவரு தீர்ப்பு எனக்கு கெட்டிக்காரன் சொல்லணும். நான் சொன்ன எல்லாரும் சிரிச்சுட்டு போனாங்க. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். வணக்கம் ஐயா. என்ன பிரச்சனை ஏகிட்ட சொல்லிக்கிறா? ஏப்பா நீ நாட்டாவே நான் நாட்டாவே பண்ணி எந்த பிரச்சனை ஏன்டா தெரியாது. ஐயா, என் கல்யாணத்துக்கு என்னோட மாமனாரு எனக்கு சீர் கொடுத்த இடத்தெல்லாம் கம்பெனிக்காரங்க கொடுக்க பார்க்குறாங்கய்யா. இதுவும் இதை பற்றினா ஐயா, இவங்க சொல்லே வேற தாங்க முடியல. இன்னைக்கு ஒரே நிலப்பிரச்சனையாவே என்ன செய்ய? விவசாய நிலத்தை